Hi everyone, welcome to Joe Explorer. ஸோ புதுசாக வெல்கம் பண்ணுறதுல ஸோ ஆக்சுவலி இதான் என்னோட ரூம்மேட்ஸு பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னா 20+, 30+, 40+, 40+ன்னு சொல்ல வேண்டியதாக சூழ்நிலையில் இருக்கும். ஸோ இந்த 3 ஜென்ரேஷனோட தான் நானும் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் கங்குவா மூவி போவோம். ஹீ டோன்ட் தமிழ், ஹீஸ் அவர் வடக்கு ஃப்ரெண்ட், ஹீஸ் ஃப்ரம் நார்த் இந்தியா, ரைட்? ஓகே, ஹீஸ் சைஃப், ஹீஸ் அசோக். ஆல்ரெடி அசோக்கோட வீடியோ போட்டிருந்தோம், வாக்கிங் போனது. அந்த வீடியோ பார்க்கலாம், கீழே வின் பண்ணியிருக்கேன், அது நீங்கள் பார்த்துட்டு வாங்க. சென்னையில் இருக்க ஒரு நல்ல ஒரு பார்க்கில் போய் வாக் போயிருந்தோம். ஸோ இப்போ நாங்கள் போக மூவி கங்குவா. ஸோ யூ ஹேவ் யூ வாட்ச் எனி சூர்யா மூவிஸ் ஏழு? Yeah, Singham. Singham. So, Surya Singham is my favorite Surya movie. First part or all the parts? All parts. Okay. I like first part. Which is your favorite for Surya movie? Always Singham only, my favorite movie, and I love Surya. Okay. My all-time favorite is Vaganam Mayagam because it has a dad love, right? And the movie related to me a lot. Many scenes, many things it's related to me. ஓகே, என்னோட சேனல் இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கேன்ல, பிகாஸ் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, அதனால தமிழ் தெரியாது. தமிழ் சொல்லிக் கொடுத்தோம், அதே மாதிரி அவர்கிட்ட நான் ஹிந்தி கற்றுக்கலான்னு இருக்கேன். அமேசான். ஓகே, ஸோ கங்குவாக்கு ஆல்ரெடி இன்னைக்கு காலையிலேருந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்து இருக்குது. ஆனால் புக் பண்ணியாச்சு, என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும். So what's your expectation on this movie? You watched the trailer, right? I watched the trailer, but it was like okay. So I'm not expecting that much. Okay. So what's the expectation? From the day one the trailer released, I want to see the movie. Yes. Okay. So we have one Surya fan. We have one Anbana fan. Okay. Yeah. So எல்லாத்துமே தெரியும், நான் தளபதி fan. No matter what. He is a who's the most favorite in Tamil actor? Telepathy can. See, come on. One more thing. No matter what, their hard works, we have to go and respect them, their hard works. Okay, we'll enjoy. We'll see. Is it Ramonas or not? Whatever it's hard work, it has to be fruitful, right? Huh? Okay, we'll see. Bye. Bye. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, கங்குவா படம் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ காலையிலேருந்தே நான் சொன்னேன், ஆல்ரெடி போக முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ ரொம்பவே நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் இருந்துச்சு. பட் மூவி எப்படி இருக்குது, ஒவ்வொருத்தரும் எங்களோட பெர்ஸ்பெக்டிவ். சி ஆக்சுவலி I already said it, Saif. See, Saif, first I'll go with him because he's from different place, right? I will get some more views, maybe different perspective. So, how is Kangua? Worst. There is no proper story. Only Surya acting is good, that's it. And 3D is good. 3D is good, yeah, it's really good. That's it. So, is anywhere which any scene is make goosebumps? No. Nothing, okay. So, any twist and turns? Nothing. Because it's a twist and turn. Story was predictable. There's no story. It's the story is that The thing which was going on, it was completely predictable. predictable. Yeah, nothing, no turns, nothing. Yeah. Okay. So before I give you, I'll go with the Surya fan. See, he is our Surya fan. See, actually, movie was packed houses. I want to say that packed house. Anyway, it is first day, right? And most of them are Surya fans. And உங்களோட வியூ என்ன? சூர்யா வந்து சூப்பருங்க. சூர்யா ஆக்டிங் வாஸ் குட். One second. Energy. See the disappointment in the Surya's fan face. இல்லை ஓகே. பட் ஐ லவ் ஆல்வேஸ் சூர்யா. பட் சூர்யா சூப்பர். அவருடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் அவருடைய அந்த டெடிகேஷன், ஒன் மேன் ஷோ. ஆமாம், டெடிகேஷன் அண்ட் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே நல்லா மூவியில் பண்ணியிருக்காரு. பட் த ஸ்டோரி லைன் வாஸ் நாட் லைக் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சம் மோர் த பேக்ரவுண்ட் மியூசிக் was full of they would have gone for some peaceful. நம்ம தமிழ்ல சொல்லலாம், ஏன்னா வியூவர்ஸ் நமக்கு தமிழ். ஆமா, சரி. ஸோ கொஞ்சம் அந்த இசையெல்லாம் வந்து பேக்ரவுண்ட் இசையெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா சொல்லிக்கலாம் இங்கிலீஷில், அது ஒன்றும் தப்பு இல்லை. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து கொஞ்சம் பார்த்துருக்கலாம். ஏன்னா பயங்கரமாக படம் ஃபுல்லாகவே அந்த ட்ரம்ஸ் வச்சு அடிச்சுக்கிட்டே எந்த சீன்லையும் ரசிக்கிற மாதிரி இல்லை. கொஞ்சம் ரிங்டோன் வைக்காம எந்த மியூசிக்கோ கொஞ்சம் டேரக்டர் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் கொண்டு போயிருக்கலாம். அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த மிக்ஸு அந்த 2024 இயர் வருஷத்துக்கும் 1070 அப்படின்ற வருஷத்தையும் காமிச்சாங்க. பட் என்னென்னா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கலாம். ரெண்டாவது ஒரு இனத்துக்காக போராடுறவரை வந்து கடைசிக்கு ஒரு துரோகியோட பையனை காப்பாற்றுறதுக்காக காட்டுக்குள்ளே போயிடுறாரு. ஸோ அப்புறம் அந்த 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 கதை களம் வந்து கொஞ்சம் ஸ்டோரியை விட்டு வெளியே போன மாதிரி இருந்துச்சு. அந்த முதல்ல சீன் வந்து ரொம்ப நேரம் ஓடின மாதிரி இருந்தது. மற்றபடி
படம் ஆக்டர்ஸ் அவங்க நடித்தது படம் எடுத்தது அதில் நடிச்சிருந்தவங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே சார், ஆக்சுவலி ஆஸ் அ சூர்யா ஃபேனுக்கே இவ்வளோ தூரம் சொல்லுவாங்கல்ல. ஸோ ஆக்சுவலி பிஃபோர் வாட்சிங் மூவி ஒன் டே பிஃபோர் வி டிஸ்கஸ்ட் வாட் இட் குட் பி, வாட் ஸ்டோரி இட் வில் பி, அண்ட் வி ஃபவுண்ட் இட் வில் பி லைக் Magadhiga, right? See, actually it is a ulta of Magadhiga, I will say, but don't think that Magadhiga is a good movie, so don't think like that. Why I'm saying ulta of Magadhiga means in Magadhiga, in flashback there will be the heroine, he will miss the heroine, and in present they will join. Similar, like instead of heroine they made her Kid kid son. as a son. Actually he predicted that it could be Magadhiga on watching trailer, but நான் வந்து அப்படி நினைக்கல. நான் வந்து புதுசாக தான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. சிவா கிட்ட நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. ஆக்சுவலி மார்னிங்காக ட்விட்டர் என்ன போட்டிருந்தானா, சிவாவை நம்பியெல்லாம் போகல, பட் சூர்யாவுக்காக போகன்னு தான் போட்டிருந்தேன். ஏன்னா இது வரைக்கும் சிவா எடுத்த படங்கள் எல்லாமே உண்மையில் நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. நீங்கள் சொல்லலாம் சிறுத்தை நல்லா இருக்குன்னு. சிறுத்தை வந்து ராஜமௌலியோட படம், பட் தமிழில் மாற்றினப்ப காமெடியெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஈவன் ரவிதேஜா விட கார்த்திக் நல்லாவே செட் ஆகிடுச்சு. பட் அதுக்கு அடுத்து எடுத்த படம்லாம் மேபி அஜித் ஃபேன்ஸுக்கு மட்டும் பிடிக்கலாம். ஈவன் என்னோட கூட இருந்த என் ஃப்ரெண்டு ஒரு அஜித் ஃபேன் தான், அவனுக்கே வந்து விவேகம் மட்டும் இல்லை, வீகம் கூட சும்மாகு தான். விஸ்வாசம் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், இல்லைன்னு சொல்ல. பட் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் வேதாளை பற்றி நான் பேச வேண்டியதே இல்லை. தமாசு அதெல்லாம் ஆச்சு வேதாளம் கிட்டப்பில் தான் இருக்காது. பட் அதெல்லாம் எப்படி ரசித்தாங்கன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. அந்த டைமில் தூங்க படம் கொஞ்சம் பிடிக்கல எல்லாத்துக்கும், அதனால் அது ரீச் ஆகிடுச்சு. ஸோ சிவாவை நம்பி இவ்வளோ படத்தை எப்படி போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. முதல்ல இந்த படத்தில் கதையே சரியாக பில்ட் பண்ணல. என்னோட வியூ தான், கதையே சரியாக இல்லை, ஸ்க்ரீன் பிளேயும் இல்லை, ஏதோ போகுது. ஆனால் எடிட்டிங் நல்லா பண்ணுங்க. See, you like the editing, right? The climax portion. No. Present past. No. You didn't like it. Because content is not good. Yeah. But the way he edited is very good. Edited not only the 3D part and the Surya acting was good. So 3D is very good. ஒரே விஷயம், இந்த சி கிளைமேக்ஸில் அவருக்கு கன் ஷாட் ஆகிட்டு ஹீ இஸ் கிளைம்பிங் த what do you call that container almost 5 containers after the gunshot. That is not at all at least they show in hand means we can accept. But it is on, if it is 2 containers is fine, but 5 containers is a logic. And also he is hanging on the aeroplane. Leave the container, he was hanging on the aeroplane. Kangua. Okay. No, leave that. That's என்னோட ஒரே விஷ், அது ராஜமௌலி டைரக்ஷனில் சூர்யா சீக்கிரமே ஒரு பெஸ்ட் படம் பண்ணிடணும். வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும் உண்மையில. ஆக்சுவலி ஆஸ் அ ஆக்டர் எனக்கு சூர்யா ராஜமௌலியோட ஆக்ஷன்ல டைரக்ஷன்ல நடிச்சா மேபி இந்தியா ஃபுல்லா பாப்புலர் சூர்யா பண்ணாருன்னா அந்த படம் வந்து கண்டிப்பா 2000 கோடி மேல போகுங்க கண்டிப்பா. ஏன்னா ராஜமௌலி படமே ஆமாம், சூர்யா கிட்ட வந்து செம்ம பொட்டன்ஷியல் இருக்கு. ராஜமௌலியும் இவங்களும் சேர்ந்தாங்கன்னா மேபி பாகுபலியோட பெரிய ஒரு ஹிட் கொடுக்கலாம். இது என்னுடைய ஆசை, சூர்யா ஃபேனோட ஆசை இது. பட் ஆஸ் அ மூவி ஃபேனாக சிவா டைரக்டர் சிவா சார் முதல்ல ஸ்கிரிப்டு ஸ்க்ரீன் பிளே நீட்டாக எழுதுங்க. முதல்ல அந்த இந்த ஸ்கிரிப்டுக்கு எப்படி இவ்வளோ படம் போட்டிங்க? இந்த படம் வந்து ஒரு இனத்துக்கு தலைவன் அவங்க சொன்னாங்களே அந்த பாயிண்ட். ஆக்சுவலி கதை தாண்டி எங்கிட்ட போகும். முக்கியமாக அந்த முதல்ல சீன் இருக்கும், crocodile scene. If you just chop it off and throw it, மூவியில் எந்த பிரச்சனையுமே இல்லை. The woman fight is also not necessary. But in movie I like one thing is that woman fight. Yeah, it was good. I'm not but saying, it's but it was unnecessary. There were many unnecessary fights were there. At the from start to end, they are like there will be a big fight. There was not a single big fight. A small one. See, actually, they didn't start with a good plot. படத்தோட ஸ்டார்டிங்கே வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து இங்கே படையெடுக்க வந்துடுவாங்க. அதுக்கு வந்து யாராவது வகுமா அடிப்பான் அப்படியே தான் படம் போச்சே தவிர படத்தோட ஸ்டார்டிங்கில் அந்த மக்களை பற்றி அவங்க எப்படி வாழ்காங்க, அவங்க எப்படி பிரச்சனை ஆகுது, அவங்க எப்படி எதிர்கொள்வாங்க, இதெல்லாம் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. ஸோ நமக்கு வந்து actually we didn't get a attachment to that people itself. Yeah. They will always shout kill. That's all. See, other than that, there's no character except Kagunas is coming, but even many of them don't know that's Natti also that. அண்ட் ஒரு விஷயம், அந்த படத்தில் நட்டியோடைய கேரக்டர் வந்து எல்லாரோடைய கையையும் வெட்டிடுவார், 100 பேருக்கு கையை. சரியா, அதுக்கு அவருக்கு தண்டனை கொடுத்தது கரெக்டு தான். அந்த விஷயம் வந்து இந்த பையனுக்கு புரிய வச்சுக்கணும் அவங்க பையனுக்கு. பட் அந்த பையனுக்காக இவர் சூர்யா விலகி போகிறதுங்கிறது நம்மளால் ஏற்றுக்க முடியல. இவரோட இனம் இருக்கும். சூர்யா நம்பி மக்கள் இருப்பாங்க, ஆல்ரெடியே அட்டாக் பண்ண வந்துருப்பாங்க, 3 தடவை அட்டாக் பண்ண வந்து காப்பாற்றிட்டு இருப்பான். ஸோ நெக்ஸ்ட்டு பெரிய அட்டாக் நடக்க போகுது. பட் அந்த டைமில் சூர்யா என்ன பண்ணுவான்னா அந்த பையன் வந்து வெளியே பையனை சொல்லுவாங்க, காட்டுக்கு போக சொல்லுவாங்க, இவன் கூட போயிடுவாங்க. அதான் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பையன் என்ன சொல்லுவாங்கன்னா நான் இந்த மக்களை காக்கணும், அதுக்கப்புறம் எனக்கு கொண்டுக்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அடுத்த சீக்கிரம் என்ன ஆகும்னா அந்த பையன் கூட காட்டுக்கு போயிடுவாங்க, அப்படியே அங்கே பட்டாயா போயிடுவாங்க.
they went to Pattaya, right? The Pattaya beach, there's a song, they are collecting something. See, you people are in... இந்த பாசத்தை நீங்கள் வேறு மாதிரி காமிச்சிருக்கலாம். ஒரே ஒரு சீனில் 2 சீனில் இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த பாசம் அதாவது கவலைப்படுற மாதிரி வச்சுக்கலாம். அந்த பையன் புகையாமல் வச்சுக்கலாம். அவங்க அப்பா கெட்டவர் தானே, ஏன்னா 100 பேர் கையை வெட்டியிருக்காரு. அவரை எப்படி நீங்கள் உயிரோட விடுவீங்க? கரெக்டு தான் படத்தில். இப்போது அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு சீன் தான் செட் ஆகலை. இல்லை, அதுக்கப்புறம் கண்டினியூஸ் சீன் இவன் அவன் கூட போகான் முதல்ல ஃபைட்டு. இல்லை ஆக்சுவலாக அந்த பையன் கூட ட்ராவல் பண்ணது எல்லாமே கொஞ்சம் அந்த பையன் தான் ஆக்சுவலி அதில் மெயின். இப்போ பெருசாகவே வெயிட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் ஜி, பண்ண முடியாதுல்ல. இல்லை நட்டு நல்லவனாக இருந்து செத்தா பரவாயில்ல. நட்டு வந்து அந்த 100 பேர் வேற யாராவது வெட்டுற மாதிரி வச்சு நட்டு போய் காப்பாற்றி அவன் செத்து இந்த உயிர் விட்டுருந்தானா, தியாகி மாதிரி விட்டுருந்தானா, அப்போ அவன் பையன் கூட ட்ராவல் பண்ணியிருந்தானாக்கா நம்ம என்னத்துக்காக இவங்க அப்பா உயிரை கொடுத்தாரு, நட்டு உயிரை கொடுத்தாரு, அந்த மாதிரி கொண்டு போயிருந்தா கூட செம்மையாக இருந்திருக்கும். ஆக்சுவலி நீங்கள் பார்க்கல. ஸோ இந்த நாங்கள் ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணாலும் அவ்வளோ உங்களுக்கு புரியாது. But in one scene he says to that son that first I will protect my soil, then you can kill me. That's what I said in Tamil. Yeah, and the other scene he's enjoying somewhere. Same thing. Actually தமிழ்ல சொன்னால இனத்தை விட்டுட்டு போனா அதுதான் actually the same thing I explained. See, he's saying that I am living for my people. After that you can kill me. But in next scene he leaves going with the son. And one thing they have copied from actual scene. Like different countries are fighting, they will go to UN, and when the fight will happen, UN will go. Same thing, they will go for the justice rock. When the Bobby they will kill them. The justice people have left the place and they are fighting. They have called for elder for the justice. When the fight starts, the elder people left before only, and the fights continue. Same like UN. People will go to UN for to resolve the issue, but then also UN will left, then they will again fight. See, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்காத சீன் சொல்ல முடியாது. இதுக்கு என்ன இது சேஞ்ச் பண்ணணும் தமிழ் சினிமாவில் என்னன்னா ஹீரோ வர்ஷிப். படத்தோட ஸ்டார்டிங்கில் அந்த ஈவன் ஃப்ரம் த பிகினிங் ஒன்லி ஹீரோ இஸ் டூயிங் எவ்ரி திங். ஹீ இஸ் ஃபைட்டிங் ஹிஸ் பீப்புள். நோ ஒன் இஸ் சி இதான் கொஞ்சமாக மற்றவங்களும் வந்து இதாக பண்ணணும்ல, கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்ல. ஒருத்தனுமே நோ ஒன் இஸ் ஆர்டிஸ்ட் நிறைய இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கலாம். பட் படத்தை டேரக்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த கப்பல் ஃபைட்டு கிளைமேக்ஸில் இருக்கிறதுல ஆனால் கண்டென்ட் இல்லாதனால அதனால் ரசிக்க முடியல. ஆனால் எடுத்தது பார்க்க நல்லா இருக்குது, நல்லா எடுத்துக்கிங்க டேரக்டர் சார். ஆனால் கதை எழுதுங்க சார், போதும் இதுக்கு மேலே. ஓகே பாவம். ஸோ நீங்கள் இதுக்கு மேலேயும் நீங்கள் போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் வாட்ச் இட். பட் சரி as a Suyafan he said right, they have சரி தமிழில் சொல்லணும். சரி அப்பப்போ அப்படியே பேசிடுறேன். ஆக்சுவலி அவங்க ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ என்கிட்ட ஒரு 250 rupees தானே நான் கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய்ப்பாங்க. அதுக்கு மேலே பாருங்க, நான் சொல்ல மாட்டேன். ஓகே நீங்கள் சொல்லாதுக்கு. See what you will say, they want to watch it. No, it's up to them. No, it's not up to them. You can wait it for OTT. ஒரு வாட்டி பார்க்கலாம். ஒரு வாட்டி it's a theatrical experience is good but no content. 3D experience good. வடிவேல் காமெடி உள்ள he is the owner but no salary. அப்படிதான் படம் நல்லா பார்க்க நல்லா இருக்கு, என்ன கதை தான் இல்லை. See, movie is good but 3D is good and picture is good but no content, right? No, the thing is they have used most of the budget in making a 3D, unnecessary 3D. Like leaf is coming towards us. There's one fight, this Disha Patani will throw gems. See, the gems will attack. What not only creativity. gems, but everything, whichever thing is there, it's coming. It's like coming to us. It's there. That's unnecessary. And also the head, Tala, it will be like this. Yeah. I was thinking that maybe that one movie, right? Spielberg movie, Indiana Jones, the skull. I was thinking that okay, these guys are creating the skull. Then I remember it is 3D, so it is wrongly showing. Yeah, it's wrongly showing. It's coming like head will be this. It was certain face will come. There was like unnecessary 3D. It shouldn't be like this. And Bobby Deol scenes and all, that is, it's not even we are linked to the movie. Yeah, there are not even much Bobby Deol scenes. Like they have shown much Blood, important. Much important. The last one, who was the last one came? Karthik. Yeah, he's coming in few. That's a spoiler. No spoiler. Everyone will release this video also. See, Karthik is coming as a. It's a lead to the second part, but I hope that they won't make second part. No, I think they you will have any make. hope? I think they will make. No, bro. How it? They will make. Their first story, they will. Even Karthi will not accept because that much movie is it's a disaster. I will say it's a disaster. Yeah, it's a disaster.
Okay, Mo, let's. I think it's more than 15 minutes. If you watch till this one, I have to say one thing. He's Saif and he's having a gaming channel. I'll put that gaming channel link in description. You support if you have interest in gaming channel, just watch it. He's a gamer also. Please subscribe my channel Yeah. and support me like you have supported to him. Yeah, sure. See, and he's a gamer also, so you can learn many things from him. He's right now he's working to making a games. Okay, so subscribe to the channel if you like games. If you have interest on games, I'll share the link in the description. Okay. He's not having any channel, so he's having a wish. So subscribe this channel. We'll share to his friends, and you stay to your friends and family. Yeah, my friends, family, please subscribe. Joe the Explorer. Okay. Yearly it will be Leo the Explorer, right? That's what he's doing. Now it is Joe the Explorer. Signing Please off. subscribe to his Bye-bye. channels. Okay. Take care. Good night. Bye bye.